அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, அதாவது மிட் கேப் நிஃப்டியை தவிர எல்லாமே ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 874 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. நிஃப்டி 245, சென்செக்ஸ் 1000, ஃபின் நிஃப்டி 323. ஸோ எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஸோ இந்த பாசிட்டிவ் க்ளோசிங்க்கு ஒரு டெக்னிக்கல் வைஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரலல் சேனல் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பேரலல் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூலை 9th இருந்து எஸ்டர்டே வரைக்கும் 24,015க்கும் 24,258க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் எஸ்டர்டே கூட நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அந்த இடம் கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்தது, நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும் நமக்கு மேலே ஒரு புல்லிஷ் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எஸ்டர்டேவும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் இருந்தது, இன்னைக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருந்துமே கூட எதனால் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் கண்டினியூ ஆகுமா? ஏன்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடே அடுத்தது. ஸோ மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் கொடுப்பாங்க. முக்கியமாக வார் நியூஸ் தான். ஸோ வார் நியூஸ் 6 நாள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஹெவியாகவும் நடக்குது. அப்படி நடந்துமே கூட நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் தொடர்ந்து முதலீடு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு 5 நாளாக தடுமாறிட்டு இருந்தா கூட ஸோ இன்னைக்கு மறுபடியும் ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் எவ்வளோ தூரம் போகும், அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் இருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் வழக்கம் போல நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு புல்லிஷ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆனால் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரொமோட்டர்ஸ் ஒரு 0.48% அவங்களே பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னங்க ப்ரொமோட்டர்ஸ்னா யாருங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஷேர் மொத்தம் 5 பேர்கிட்ட இருக்கும். யார் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ்னு யாருன்னா, நான் இப்போ ஒரு கம்பெனியை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களே அந்த ஷேரை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது எல்லா கம்பெனி ஷேருமே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 40% ஒரு 50% வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ மற்ற ஷேர்ஸை தான் அவங்க வெளியே விடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது எஃப்ஐஎஸ் கிட்ட இருக்கும், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஐஎஸ் கிட்ட இருக்கும், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். ஃபோர்த் கவர்மெண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரு சில ஸ்டாக்ஸ்ல ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபிஃப்த் தான் பப்ளிக், அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சாதாரண பீப்புள்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்என்ஐஸ் கிட்டையும் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 5 பேர் சேர்ந்து ஒரு ஷேர்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியே அந்த கம்பெனி ஷேரை 0.48% அவங்களே வாங்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு 2% நமக்கு Q1 ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே நமக்கு 2% ஏறினதுக்கு மெயின் ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ், இந்த ப்ரொமோட்டர்ஸ் வாங்குற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் வரும் எப்போவுமே. அது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே இவங்க வாங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா சிம்பிள் தான். அப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் தான் வரப்போகுது அப்படிங்கிறத இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நல்லா ஏற வேண்டியதுங்க. இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா விக்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றது அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% எல்லாமே ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பார்க்குறப்ப இந்நேரம் நிஃப்டி ஒரு 26,000 டச் பண்ணியிருக்க வேண்டியது ப்ரெடிக்ஷன் படி. இருந்தாலுமே பெரிய அளவில் இன்னும் எஃப்ஐஎஸ் முதலீடு உள்ளார கொண்டு வரல. ஓகேங்களா? இப்போ எஃப்ஐஎஸ் இது வரைக்கும் உள்ளார கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜிடிபி குரோத். ஸோ ஜிடிபியோட பர்சன்டேஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அதன் மூலியமா உள்ளார வந்திருக்காங்க. ரெண்டாவது க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாயோட மதிப்பு என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி தான் நமக்கு இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியா மேல ஃபால் ஆயிருந்தது தாண்டி இப்போ என்னதான் வார் நடந்தாலுமே கூட இந்தியாவில் கொஞ்சம் முதலீடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி இருந்தும் இன்னும் கொஞ்சம் முதலீடு வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னா
அதாவது இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் பாட் கண்டிஷன்ல இருக்கு. அதாவது ஓவர் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க, ஓவர் பாட்னு சொல்லுவாங்க. ஓவர் பாட் நடக்கிறப்ப என்னங்க நடக்கும் அப்படின்னா, இப்போ சவுத் கொரியா மார்க்கெட் விழுந்தது பாத்தீங்களா 20%. ஸோ அந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட் விழுந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் பெரிய அளவுல வந்து இன்னுமே கூட அமௌண்ட் வந்து உள்ளார வந்து வரல. ரெண்டாவது வந்து ஏஐ மூலியமா மற்ற நாடுகள்லையும் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்தியா மேல பெரிய அளவுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட வட்டி விகிதம் வந்து அப்படியே தான் இருக்கு, எந்த சேஞ்சுமே நடக்கல. அது ஏதாவது குறைஞ்சி இவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தா கூட அவங்க வந்து இந்த மாதிரி இந்தியா நாடுகளெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சில காரணங்களால தான் நிஃப்டி இன்னமும் வந்து 26,000 வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டச் பண்ண முடியல. இல்லைன்னா இந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து முதலீடுகள் வந்து நிறையா வந்திருக்க வேண்டியது. இந்த ஒரு சில காரணங்களால தான் அது என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லலாம். இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி தான் இப்போ எம்எஸ்சிஐ வந்து இந்தியா இண்டெக்ஸ் அதில் வந்து ஸ்டாக்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. அப்புறம் FPI 150 FPIன்னு ஒன்று NSE வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் தான். நிறையா நாடுகளோட டீல் வந்து போயிட்டு இருக்கு. இந்தியா US டீல் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஸ்டாப்ல இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு ஹை போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஸ்பேஸ் எக்ஸை பற்றி நம்ம அந்த ஸ்பேஸ் எக்ஸஸ் IPO வர்றப்பயே நாம் வந்து சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா எப்போவுமே எல்லாருமே ஒரு IPO பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த IPO கொஞ்ச நாளைக்குள்ளாரையே பெரிய அளவில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ ஸ்பேஸ் எக்ஸோட நிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எலன் மாஸ்கோட கம்பெனி இது. ஸோ எலன் மாஸ்க் வந்து இந்த IPO விட்டவுடனே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில்லியனியர் வந்து ஆகிட்டாரு. இப்போ வந்து $135 கீழே வந்து 131.11 வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது மறுபடியும் ஹை ப்ரைஸுக்கு வரதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஸோ உங்களோட கணிப்பு என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு IPO ரிலீஸ் பண்றாங்க, ப்ராஃபிட் பார்க்குறாங்க, ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இப்போ வந்து ஒரு நார்மலாக வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் இந்த IPO வந்து மறுபடியும், அதாவது இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து மறுபடியும் வருமா அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IT செக்டார் நல்லா இருக்குங்க. இப்போ IT செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா AI பயத்தினால குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இறங்கிரும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வர்ற IT செக்டாரோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அங்கங்கே நடந்தாலுமே கூட தொடர்ந்து IT செக்டாரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் முக்கியமாக ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருக்கே தவிர பெரிய அளவுலலாம் நெகட்டிவ்ல எதுவுமே கிடையாது. இண்டல்கோ மட்டும் தான் ஒரு 1.54% வந்து இருக்கு. ஸோ அது அவ்வளோ பெரிய ஸ்டாக் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குளோபல் இண்டெக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பயமுறுத்திட்டு இருக்கு. ஒரு 15 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஃபாலோ பண்ணி அமெரிக்கன் மார்க்கெட்டும் கொஞ்சம் கிராஷ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுமே தவிர, ஸோ மற்றபடி இப்போதைக்கு வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் இல்லைன்னா அகைன் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. சரி, இப்போ 17ஆம் தேதி, இப்போ 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அதாவது JSW ஸ்டீலு, ஹேவல்ஸ் இந்தியா, RBL பேங்க் லிமிடெட், ஃபெடரல் பேங்க் லிமிடெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பேங்கோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஒபேராய், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு. நாளைக்கான குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட், HDFC, ICICI பேங்க், எஸ் பேங்க், கொட்டேக் மஹேந்திரா, பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ இதெல்லாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமாக நாளைக்கு இருக்கு. ஸோ எல்லாமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து கேப் அப் தான் விழுகும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கான டைமிங் வந்து தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாரு. எப்பவுமே குவார்டர்லி ரிசல்ட்ஸுக்கான டேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே தவிர எந்த டைமுங்கிறத அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. 90% வந்து நமக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து க்ளோசிங் வரைக்குமே இருந்திருக்கு. NSEல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3327 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1188ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸுங்கிறது 2023, அன்சேஞ்சுங்கிறது 116. இப்போதான் நமக்கு வந்து இந்த 52 வீக் ஹையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலுமே அது வந்து ஒரு ஸ்மால் கேப், அதாவது மிட் கேப் ஸ்டாக்ஸில் தான் கொஞ்சம் ப்ராஃபிட் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹையில் 44ம் 52 வீக் லோவில் வந்து 58 இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கிளில் 76 91 இருக்கு. செக்டார் வைஸ் க்ளோசிங்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் செக்டார், எஃப்எம்சிஜி, ஆட்டோ, ஸோ டாப் செக்டாரில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அடுத்தது வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ், சன்ஃபார்மா மட்டும்தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. அந்த மருந்து கம்பெனி மட்டும்தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கே தவிர மற்ற எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்க, எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து நாளைக்கு வரப்போகிற குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ தான் நான் பார்த்தோம் எல்லா பேங்க்கும் வரிசையாக குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹை எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற மண்டே வந்து ஒரு நல்ல ஹை வந்து எதிர்பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்கன், கொட்டாக் பேங்க், ஜியோ ஃபினான்ஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ, சன்ஃபார்மா, விப்ரோ, டாக்டர் ரெட்டி, மேக்ஸ் ஹெல்த் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ மண்டேக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது டேக்கான லெவல்ஸ் தான். உங்களுக்கு வீக்லி லெவல்ஸ் வேணும் அப்படின்னா சண்டே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஸ்விங் டார்கெட்டு, ஸ்விங் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு, ஸோ ஒரு வீக்லி வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ஹீட் மேப்பு வீக்லியும் பார்த்துக்கலாம். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் இது எல்லாமே வந்து சண்டே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் வாட்ச் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே இந்த லைனை வந்து நான் ரெட் கலரில் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேங்களா. அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சு நமக்கு வந்து ஒரு பை சைடு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பை சைடு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே தாங்க இருக்குது அப்படின்னா 1 hour வச்சு பார்க்கலாம். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வேணால் 58,677 இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிற ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 59,262 வரைக்குமே வரது கூட சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதாங்க 58,460. ஒரு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800 பாயிண்ட் கூட ஒரு ஸ்விங் டார்கெட் வந்து நமக்கு வந்து வரலாம். ஓகேங்களா. பட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நான் இன்னைக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வேணால் நான் சூஸ் பண்ணலாம். அதாவது 59,263. ஸோ அந்த இடத்துல போயிட்டு தான் நமக்கு ஒரு பெரிய ஃபால் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் மண்டே வந்து ஒரு கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு போயிருக்கு. தெரியுதுங்களா. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கனால 58,249ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ நமக்கு பை சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இந்த குளோபல் மார்க்கெட் நியூஸ் எல்லாம் சும்மா விடாதுல்ல, ஏதாவது ஒரு நெகட்டிவ் கொடுத்து நம்ம கொஞ்சம் கீழே இறங்கிட்டா கூட பெரிய ஃபால் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நமக்கு நிறையா இருக்குது நாளைக்கு பேங்க்குது. ஸோ அதனால் நமக்கு என்னதான் கொஞ்சம் மேக்ஸிமம் கேப் அப் ஓப்பனிங் தான், என்னதான் கொஞ்சம் கீழே இறங்கி நமக்கு ஓப்பன் ஆனால் கூட இந்த 58,249ங்கிற சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டியை காப்பாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, நிஃப்டி என்னதாங்க ஆகுதுன்னா நிஃப்டியும் பிரேக் அவுட் தான். ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து 24,324, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,597. சென்செக்ஸும் சேம் அதே மாதிரி தான். இப்போ நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 நாள் தடுமாறிட்டு இருந்த ஒரு ஹையை தான் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ அந்த ஹையை தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், சாரி சப்போர்ட்டை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு சென்செக்ஸ் மேலே வருது அப்படின்னா 77,787ங்கிறது தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ நமக்கு 79,235 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சென்செக்ஸை. அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு இன்னும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. ஓகேங்களா. இருந்தாலும் நான் ஃபின் நிஃப்டியும் என்ன சொல்றது அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே வரப்போ ஃபின் நிஃப்டியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 26,887க்கு மேலே, சாரி 898க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா பையிங் வந்து கண்டினியூஷன் ஆகிடும். சப்போஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பனிங் நடந்தால் கூட இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக வந்து மாறிடும். ஓகேங்களா. ஸோ ஃபின் நிஃப்டியோட கண்டிஷன் பிரேக் அவுட்டாக மட்டும் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வேணாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும்தான் இன்னும் இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து நடக்கலை. அந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கிறப்ப அதுவுமே பையிங் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து நமக்கு இந்த சப்போர்ட் வந்து 3rd டைம் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் என்ன சப்போர்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எந்த சப்போர்ட் இது? ஆல் டைம் ஹையை வந்து ஒரு தடவை பிரேக் அவுட் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ ஆல் டைம் ஹையை வந்து ஒரு கேப் அப் இருந்து பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ அந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட் தான் இப்போ 3வது தடவை எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் வச்சாலோ இந்த 14,679 மறுபடியும் வந்தாலோ அந்த இடத்துல மறுபடியும் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான டே லெவல் கண்டிஷன்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா நியூட்ரல் தான். இந்தியா விக்ஸும் நியூட்ரல் தான். நமக்கு வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆரும் அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு 96.30 தான். சொல்லப்போனால் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எல்லாம் பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்னு கூட நாம் வந்து சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னதான் ஆகும் அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பையிங் கண்டிஷன் தான். இப்போ காலையிலே இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தேன், லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்தா மட்டும்தான் செல்லிங். இல்லைனா இந்த 7686 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு 7909 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 7909. இப்போ 7749 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 7686 கூட நம்ம வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் ஒரு சப்போர்ட் டச் பண்ணிட்டு தான் நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கான ஹை தான் நேச்சுரல் கேஸுக்கான பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஓகேங்களா. இன்னைக்கான ஹையை பிரேக் அவுட் பண்ணால் 281.6ங்கிறது அதுவுமே பிரேக் அவுட் தான். ஸோ எதுவுமே இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலை. சப்போர்ட் வந்து 275.2, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டுங்கிறது 281.6, செல் சைட் பிரேக் அவுட் லெவலுங்கிறது 273.3. ஸோ இதையும் தாண்டி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு செல் சைட் பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு நமக்கு கீழே இறங்கிட்டு இருக்கு 15 மினிட்ஸில். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னமும் வந்து கொஞ்சம் செல்லிங் கண்டிஷனில் தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் படி செல் சைடு பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த வந்து எடுத்துக்கலாம். அதாவது 1,40,462 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 300 பாயிண்ட்ஸ் பர் டவுன் கொடுக்கறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே இந்த இடத்துல சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா. ஏன்னா கொஞ்சம் செல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப 1,39,805 அதாவது எஸ்டர்டேவோட லோவர் டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கான செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 1,40,462, பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 1,40,970. இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். ஸோ சில்வரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் தான் நடந்திருக்கு. செல்லிங் அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ காலையில் பார்த்த சப்போர்ட்டு. ஸோ இருந்தாலுமே இப்போ சில்வர் அண்ட் கோல்டு வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து நமக்கு ஃபாரெக்ஸ் சார்ட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணியிருக்கனால ஸோ நெக்ஸ்ட் செல்லிங் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது சில்வரில் 215,104. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் 2,13,813 வரைக்கும் வந்துட்டு ரெக்கவரி எடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,18,068. அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் நம்ம 1,304ங்கிறது சப்போர்ட்டுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ நான் இந்த இடத்த வந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்க, ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதோட நெக்லைன் வந்து இந்த இடம், இதோட நெக்லைன் வந்து இந்த ஜோன் 1300. ஸோ இந்த 1300 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு தொடர்ந்து அங்கே வந்து ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு பை சைட் பேட்டர்ன் மட்டும்தான் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் மண்டே எந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு. ஸோ நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் நடக்க போகுது. இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது மார்க்கெட் முடியறதுக்கு. ஒரு தொடர்ந்தும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். நாளைக்கு வரக்கூடிய பேங்கிங் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் நமக்கு வந்து நல்லா டாப்பில் இருந்தது அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் கூட நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.